بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் புதன்கிழமை தோறும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகளை பற்றி பார்த்து வருகிறோம். அதில் முதலாவது விதி எந்த ஒரு மார்க்க விஷயத்துக்கும் வஹி தான் ஆதாரம். இந்த முதல் விதியை பார்த்து வர்றோம். அதில் சென்ற வாரம் என்ன பார்த்தோம் என்று கேட்டால், இந்த விதிக்கு மாற்றமாக நடக்கிறவங்க வஹி மட்டும்தான் ஆதாரம் கிடையாது இன்னும் ஆதாரம் இருக்குது என்று சொல்லக்கூடியவங்க ஒரு ஹதீஸை கொண்டாந்து முன்னிறுத்துவாங்க. அதற்கான பதிலை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்த ஹதீஸை நிப்பாட்டுவாங்க? போன வாரம் பார்த்தோம். அலைஹி பி சுன்னத்தி, என் சுன்னத்தையும் ஓ சுன்னத்தில் ஹுலஃபாய் ராஷிதீன், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களின் சுன்னத்தையும் பற்றி பிடித்து கொள்ளட்டும். இதிலேருந்து என்ன வாதம் வைக்கிறாங்க? வஹியைத்தான் பின்பற்றணுங்கிறத நாங்களும் ஒத்துக்கிறோம், அவங்க வாதம் ஒத்துக்கிறோம். இந்த ஹதீஸ் வஹி தானே, இந்த வஹி என்ன சொல்லுது? இன்னொன்றையும் ஏற்றுக்கன்னு சொல்லுது. இந்த வஹியில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏன் சுன்னத்து மாத்திரம் இல்லை, குலஃபாய ராஷிதீன்களை சுன்னத்தையும் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், நீங்கள் எப்படி வஹி மட்டும்தான் சொல்கிறீங்க? வஹி மட்டும்தான் மார்க்கம்ன்றாலும் இது நாங்கள் செய்வது முரண் கிடையாது. ஏன்னா இந்த வஹி இதை அனுமதிக்கிறது. வஹியில் தான் ரசூலுல்லாஹ் அடைஞ்சிட்டாங்க, அனுமதிச்சிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்து இதை ஒரு தங்களுக்கு ஆதாரமாக கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. இதனுடைய சரியான அர்த்தத்தை வழங்குவதற்கு இந்த ஹதீஸ்லேயே ஏராளமான சொற்களை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க இதை வாதிடக்கூடியவங்களுடைய கொள்கை என்ன? சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றலாம் என்பது அவங்களுடைய கொள்கை. அவங்க காட்டுகிற அந்த ஹதீஸை அவங்க சொல்ல அர்த்தத்தை வைத்து கொண்டால், இந்த ஹதீஸ் சொல்கிற கருத்து என்ன? குலஃபாய ராஷிதீன்களை சுன்னத்தை பின்பற்றலாங்கிறாங்க. குலஃபாய ராஷிதீன் அவங்க கருத்து பிறகு அந்த 4 பேர் தான். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலின்றது தான் அவங்க 4 பேர் தான் குலஃபாய ராஷிதீன் அவங்க சொல்லுவாங்க. அப்போ 4 ஹலீஃபாக்களை பின்பற்றுங்கள்ங்கிற ஹதீஸை கொண்டாந்து வச்சு சஹாபாக்களை பின்பற்றலாங்கிறது இப்படி ஆதாரமாக்குவாங்க. இதை ஆதாரமாக காட்டுறவங்க இதன்படி வாதிட வேண்டும். எதை நீங்கள் ஆதாரமாக காட்டுறீங்களோ அதில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் வாதமாக வைக்கணும். அதில் எல்லா சஹாபாக்களையும் பின்பற்றுங்கிற வாதம் இதில் இல்லை. சொல்லப்போனால் அது எதிராக இருக்குது. 4 பின்பற்றணும்னு சொல்லிட்டாலும் மற்றதை பின்பற்றக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ என் சுன்னத்தையும் குலஃபாய ராஷிதீன் சுன்னத்தையும் பின்பற்றுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது, இது எப்படி அனைத்து சஹாபாக்களையும் பின்பற்றலாம் என்பதற்கு இப்படி ஆதாரமாகும்? ஆதாரமாகாது. இதை ஆதாரமாக காட்டுறவங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து இதில் இருந்தால் தான் ஆதாரமாக காட்டணும், காட்டுவது இல்லை. சும்மா போலியா நாங்களும் ஏதோ ஆதாரம் காட்டணும் என்பதற்கு காட்டுறாங்களே தவிர அவங்க நிலைப்பாடு மாற்றிக்கிறட்டப்போ மாற்றிக்கிட்டு வாதம் பண்ணட்டும். எப்படி? எங்கள் கொள்கை என்னவென்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தையும் பின்பற்றணும், 4 ஹலீஃபா சுன்னத்தை தான் பின்பற்றணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வாதம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இது ஆதாரமாக காட்டலாம். அப்போ அதுக்குரிய பதிலாக நம்ம சொல்லலாம். இவங்க வாதம் பண்ணுவது சஹாபாக்களை பின்பற்றணும் என்று சொல்லி, காட்டுகிற ஆதாரம் குலஃபாக்களை பின்பற்றணும்னு சொல்லி. அப்போ இந்த ஆதாரத்துக்கும் அந்த வாதத்துக்கும் இந்த தொடர்பு இருக்கா? சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இல்லை, முரணாக இருக்குது. 4 தான் பின்பற்றணும், மற்ற சஹாபாக்கள்லாம் எடுத்துக்கிறாதுங்கிற அர்த்தம் தான் அதில் இருக்குது. இது அவங்க சொல்கிற அர்த்தம் சரின்னு வச்சு பார்த்தா சரி, அப்படி வச்சுக்கிடுவோம். இந்த 4 ஹலீஃபாக்கள் சுன்னத்தை பின்பற்றணும்னு சொல்கிறாங்களே, இந்த சலஃபில் உள்ள கூட்டத்தார்கள் சொல்லுகிறார்களே, அவங்க இதுலையா உண்மையாக இருக்கிறாங்களா? அவங்களும் 4 ஹலீஃபாக்களை பின்பற்ற மாட்டார்கள். பல விஷயங்களில் எதில் பின்பற்ற மாட்டாங்க? உமர் ரலியல்லாஹு முத்தலாக்குன்னு சட்டம் கொண்டு வந்தார். இப்போ சலஃபுகளுடைய கொள்கை பிரகாரம் முத்தலாக்கு கூடுமா? தலாக்கு மதுஹபில் கூடும், மதுஹபுக்காரனோட இப்போ பேச்சு கிடையாது. இப்போ இந்த சலஃபு நாங்களும் வஹியை பின்பற்றுவோம்னு சொல்லிக்கிட்டு தௌஹீதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்குறோம். என்னென்னு கேட்டால், நீங்கள் ஏன் முத்தலாக்கு அதை பிதாத்துன்னு சொல்கிறீங்க? அது உமர் ரலியல்லாஹு தானே சட்டமாக்குனார். அவர் குலஃபாய ராஷிதீன் தானே, அவரை பின்பற்ற வேண்டியது தானே.
அப்போ இவர்கள் ரெண்டு வகையில் தப்பு செய்கிறாங்க. ஒன்று, குலஃபாய ராஷிதீன் என்று சொல்கிறாங்க, மற்ற சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு இது ஆதாரம் இல்லை. சரி, அந்த குலஃபாய ராஷிதீனை பின்பற்றுறாங்களான்னு கேட்டால் அதையும் பின்பற்றுறது கிடையாது. அதில் பல விஷயங்களை உமரில் நான் செஞ்ச பல விஷயங்களை இவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ இது எதுக்கு சொல்கிறீங்க, சும்மானே சொல்கிறீங்க? அப்போ மனமுரண்டாக அவங்க வாதம் பண்ணுறாங்க. இந்த அர்த்தம் தான் அவங்களுடைய வார்த்தையாக இருந்தால் அது எப்படிலாம் வருது? அல்லு அலைஹா பின் நவாஜிதி, கடவாய் பொருட்களால் இந்த குலஃபாக்கள் வந்து சுன்னத்தை கட்டிப்பிடித்து கொண்டார்கள்ங்கிறீங்களே, கடவாய் பொருட்களால் பற்றி கொடுத்தார்களா முத்தலாக்கெல்லாம்? பல சட்டங்களை பெண்கள் பள்ளியாசல்களை தடுக்கிறதுக்கெல்லாம் உமரில் நினச்சார, அதெல்லாம் கடவாய் பொருட்களை பற்றி பிரிக்கிற ஒரு விஷயமா? அதே மாதிரி தமத்து ஹஜ்ஜை மறுத்தாங்களே உஸ்மான்லாம், அதெல்லாம் வந்து கடவாய் பொருட்களால் கட்டிப்பிடித்த விஷயமா? அதையும் நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க. குலஃபாய ராஷிதீன்களுடைய பல விஷயங்களை வந்து இவங்க ஏற்றுக்கொள்ளாமலேயே இது ஆதாரமாக காட்டுறாங்க. குலஃபாய ராஷிதீன்கள் சுன்னத்துன்னு ஆதாரம் காட்டுறீங்க, அந்த குலஃபாய ராஷிதீன்கள் செஞ்ச பல விஷயங்களை நீங்கள் மறுக்கிறீங்க. அப்போ அந்த வகையிலையும் இந்த ஹதீஸை நீங்கள் ஆதாரமாக காட்ட முடியாது. ரெண்டாவது, உங்கள் வாதம் வந்து குலஃபாய ராஷிதீன் மட்டும் வாதம் கிடையாது, சஹாபாக்களெல்லாம் பின்பற்றலாங்கிறது உங்கள் வாதம். அந்த வாதத்துக்கு இது மாற்றமாக தான் இருக்குது. அப்போ இந்த வாதத்தில் வந்து பிழை விடுகிறார்கள் என்பதற்காக இதை நம்ம சொல்லி காட்டிட்டோம். அடுத்து இதில் வருவோம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இதில் வந்து இவங்க வளர்ச்சி சொல்கிறாங்களோ ஒரு அர்த்தம், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தையும் பின்பற்றலாம், குலவாயும் பின்பற்றலாம், இப்படி பொதுமக்களுக்கு பேசுகிற மாதிரி பேசிட்டு போகிறாங்களே, இதைத்தான் இந்த கருத்து சொல்லுதா என்று கேட்டால், இந்த ஹதீஸில் பயன்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள். என்ன விஷயத்தை பார்க்கணும்? அந்த குலஃபாய ராஷிதீன்கள் சுன்னத்தை பற்றி பிடிங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் துவக்கத்தில் என்ன எச்சரிக்கை பண்ணுறாங்க? ஒய்யாக்கும் முஹதசாத்தில் உமூர், புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்களை விட்டு எச்சரிக்கிறேன். ஃபைன்னஹா லலாலா, அது வழிகேடு அப்படின்னு சொல்லிட்டு தான் குலஃபாய ராஷிதீன்களை சொல்கிறாங்க. அப்போ அந்த குலஃபாய ராஷிதீன்கள் வந்து புதிதாக உண்டாக்கி இருந்தாங்கன்னா அதை ஏற்றுக்கிற கூடாதுன்னு அர்த்தம். இந்த ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறது எதுக்கு எச்சரிக்கிறாங்கன்னு கேட்டால், எனக்கு பிறகு புதிதாக உருவாக்கப்படும், அது அனைத்துமே வழிகேடு, நரகத்தில் சேர்த்துறோம், அதை பின்பற்றாமல் இருக்கிறதற்கு உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை பண்ணிவிட்டு அடுத்த வரி தான், இந்த காலத்தை அடையும் பொழுது நீங்கள் என் சுன்னத்தையும் குலஃபாய ராஷிதீன் சுன்னத்தையும் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அப்போ இது ரெண்டு முரண்படுத. அப்போ சஹாபாக்கள் புதுசாக உண்டாக்குனாங்கன்னு சொன்னால் அது வழிகேடு தானே. அப்போ ரெண்டையும் ஒரு ஹதீஸில் வந்து ஒன்றுக்கு ஒன்று முரணான கருத்தை கொடுக்க முடியுமா? அப்போ நம்ம என்ன விளங்குறோம்? அப்போ இந்த ஹதீஸ் இவங்க சொல்கிற அர்த்தத்தில் இல்லை. ஏன்னு கேட்டால் புதுசாக உண்டாகிறது வழிகேடுன்ட்டாங்க. அப்போ குலஃபாய ராஷிதீன் வந்து ஒன்றை புதுசாக உண்டாக்குறாரு, அது வழிகேடு தானே. ரசூலுல்லாஹ்வோட நிறுத்திக்கிறாமல் அதுக்கு பின்னாடி ஒன்றை உருவாக்குனா வழிகேடு. வழிகேடுலாம் என்ன செய்யும், நரகத்தில் உடனே சேர்த்திடும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வரும் பொழுது எப்படி குலஃபாய ராஷிதீனை பின்பற்றுறது வந்து சரியாக வரும்? ரெண்டு முரணாகுமே. அந்த எச்சரிக்கை பண்ணிட்டு தானே இதை சொல்கிறாங்க. எந்த எச்சரிக்கை பண்ணுறாங்க? ஈயாக்கும் முஹதசாத்தில் உமூர், புதிதாக உருவாக்கும் காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன், அது வழிகேடு. அப்போ புதுசாக உண்டானதெல்லாம் வழிகேடு. அப்போ புதுசாக உண்டாக்கக்கூடாது. குலஃபாய ராஷிதீனாக இருந்தால் உண்டாக்கூடாதுன்னு ஒழுங்கா இல்லையா? அப்போ குலஃபாய ராஷிதீன்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த ஹதீஸ் இருக்குது. எச்சரிக்கை எங்கே இப்படி ஆரம்பிக்குது? ஈயாக்குங்கிற எச்சரிக்கை, புதுசாக உண்டாக்குனதை எச்சரிக்கிறேன், ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நீங்கள் எதை பின்பற்றணும்? என் சுன்னத்தையும் குலஃபாய ராஷிதீன் சுன்னத்தையும் வருதில்ல, இங்கே தான் பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்கணும். அப்போ குலஃபாய ராஷிதீன்கள் வந்து புதுசாக உண்டாக்குனா அதை பின்பற்ற முடியாது, அது வழிகேடுன்னு ஆகிடுச்சு. அப்போ புதுசாக உண்டாக்கலைன்னா அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை அவங்க கடைப்பிடிச்சி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களை பின்பற்றலாமா? நம்மளும் பின்பற்றலாங்கிறோமே. அப்படி இருந்தால் தான் இந்த ஹதீஸ் வந்து மெய்யாகும். இல்லாட்டி முதல் வரி அடுத்த வரியை மறுத்துரும். அப்போ இப்படி வச்சு பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து இன்னொன்றையும் கவனிக்கணும். அந்த சுன்னத்தின்ற அர்த்தம் வந்திருக்குல்ல, அலைக்கும் பி சுன்னத்தி, எனது சுன்னத்தையும் குலஃபாக்கள் சுன்னத்தையும் என்றால் ரெண்டையும் தான் பின்பற்றணும். இதையோ அதையோ பின்பற்ற உங்களுக்கு சொல்லலை.
ஒரு குலஃபாவுடைய சுன்னத்துன்னு ஒன்று காட்டுறாங்க, அது ரசூலுல்லாவுடைய சுன்னத்தான்னு அதை பார்க்கணும். வாவு போட்டால் எதுக்கு போடுவாங்க? ஜா ஜெய்துன் வ அம்ருன், ரெண்டு பேரும் வந்தால் தான் இதை சொல்லுவோம். ஜெய்தும் வந்தால் அம்ரு வந்தாண்டு. அவு போட்டோம்னு சொன்னால் இவனை அவனை வந்தான்னு அர்த்தமாயிரும். ஜா ஜெய்துன் அவு அம்ருன், ஜெய்து அம்ர ஒருத்தந்தான் வந்தான் எவன்னு தெரியலைன்னு அர்த்தமாகும். வாவு போட்டால் எதுக்கு உள்ளது? அது முத்துலக்குள் ஜாமு, சேர்க்கறதுக்கு உள்ளது. அப்போ ஃபலைஹி அவன் பற்றி பிடித்து கொள்ளட்டும் பி சுன்னத்து, என் சுன்னத்தையும் குலஃபா சுன்னத்தையும் பின்பற்றணும். ரெண்டும் அதில் இருக்கணும். ரெண்டும் இருக்கிற மாதிரி பின்பற்றிக்கிறங்க. புதுசாக எதாவது உண்டானுச்சின்னு சொன்னால் நீங்கள் பார்க்கணும். நானும் சொல்லியிருக்கேன்னா 4 குலஃபாக்களும் சொல்லியிருக்காங்களான்னு சேர்த்து பாருங்கள். அப்படின்ட்டு இந்த வாவு போட்டு வர்றதுல என்ன விளங்குதுன்னு கேட்டால், புதிதாக உண்டாக்குற விஷயங்களை ரசூலுல்லாஹ் அனுமதிக்கவில்லை. என் சுன்னத்தில் ஆதாரம் காட்டிட்டு குலஃபாக்கள் சொன்னால் தான் சரி நீங்கள் ஏற்றுக்கிறன்னு. அவராக ஒன்று செஞ்சார்னு சொன்னால் அது புதுசாக உண்டானது ஆயிரும். இதே ஹதீஸ் அதை மறுக்குது. ஒரு ஹதீஸை தான் நீங்கள் காட்டுறீங்க, இந்த ஹதீஸ் என்ன செய்யுது? புதிதாக உண்டாக்குனது நான் வழிகேன்னு மறுத்துருது. அப்போ நம்ம என்ன வழங்கணும்? இது ரசூலுல்லாஹ் சொல்வது நானும் செஞ்சு என் குலஃபாக்களும் செஞ்சுருக்காங்கல்ல, அதை பின்பற்றுங்க, 2 பேர் அதை கடைப்பிடிச்சிருப்போம், அப்போ உங்களுக்கு குழப்பம் வராது அப்படின்னு சொன்னால், அப்போ குலஃபாக்களுடைய சுன்னத்து ரசூல் சுன்னத்தோடு ஒட்டி போனால் தான் எடுத்துக்கிறணும். வெட்டி போணுச்சுன்னா எடுத்துக்கிறக்கூடாது. முத்தலாக நம்ம எடுத்துக்கிற மாட்டேங்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ளது. இன்னும் நம்மள கவனிக்க வேண்டிய என்னென்னு கேட்டால், இதே ஹதீஸு வேறு நூல்கள்லாம் வருது, எல்லாமே ஆதாரப்பூர்வமான சனது உள்ளது தான். அகமதில் வர்ற ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இதே மேட்டர் தான் சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது ஊசியக்கும் பி தக்குவல்லா, இந்த உரைக்கு முன்னாடி சொன்ன விஷயம், இறையச்சத்தை பற்றி உங்களை வலியுறுத்துகிறேன். ஒ சம்ஐ, தலைவருடைய சொல்லை செவிமடுப்பதற்கும், ஒ தாத்தி, கட்டுப்படுவதையும் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். நீங்கள் எல்லாமே அஞ்சிக்கிறங்க, செவிமடுத்து கட்டுப்படுங்கள் அப்படிங்கிறாங்க. யாருக்கு செவிமடுக்கிறது, யாருக்கு கட்டுப்படுறது? ஒ இன்கான அபுதன் ஹபஷியன், அவர் ஹபஷி அடிமையாக இருந்தாலும் சரி, அந்த அவர் உங்களுக்கு தலைவராக வரக்கூடியவர் ஒரு அடிமையாக இருக்கிறாரு, அபிசீனி அடிமையாக இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்தாலும் அவர் தலைவர்னு வந்துட்டார்னா நீங்கள் என்ன செய்யுங்க? அவருக்கு செவிதாழ்த்து கட்டுப்படுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிதாழ்த்தி கட்டுப்படுங்கள் என்று சொன்னாங்கல்ல, இது மார்க்க சம்பந்தத்துக்கு சொன்னாங்களா? தனக்கு பிறகு ஆட்சியாளர்கள் வருவாங்க, அவங்க ஆட்சியாளர்னு முறையில் சில சட்டத்திட்டங்களை சொல்லுவாங்க, மார்க்க சம்பந்தம் இல்லாத நிர்வாக விஷயங்களை. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறேன்னு நீங்கள் இருக்காதீங்க, நீங்கள் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடங்க. அவங்க அபிசினி அடிமையாக இருந்தாலும் சரி. அபிசினி அடிமைங்கிற என்ன வழங்குது? 4 கலீஃபாக்கள் அபிசினி அடிமையா? அவங்க அடிமையாக இருந்தாங்களா? அவங்களாம் குறைஷிகள் எத்தனை பேருமே. அப்போ இது குறைஷி குலத்தில் உள்ளவங்க தான் 4 கலீஃபா. அவங்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் இதை சொல்லலை. யாருக்கு சொல்கிறாங்க? ஒ இன்கான அபுதன் ஹபஷியன், ஹபஷி அடிமையாக இருந்தாலும் கட்டுப்பட்டு நடங்கள். அப்போ இந்த கட்டுப்பட்டு நடத்தல் என்பது நிர்வாக விஷயம். அப்போ அபிசினி அடிமை மார்க்கத்தில் புதுசாக ஏதாவது சொன்னால் கேட்டுக்கலான்னு அர்த்தமா? அல்லது அவர் நிர்வாகத்தை இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் கொடுப்பீங்க? அபிசினி அடிமையாக இருந்தாலும் சொல்லு கேட்டு நடங்க என்பதற்கு ஒரு அபிசினி அடிமை உங்களுக்கு தலைவராக இருந்து மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்குனார்னா செய்யுங்கன்னு அர்த்தம் கொடுப்பீங்களா? அதுக்கு உள்ளது இல்லை. இது ஒரு அரசாங்கம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன செய்ய, வாரி போடுவாங்க, அதை நீங்கள் கட்டணும். அரசாங்கம்னு போட்டால் இந்த லெஃப்ட்டில் ரைட்டில் போட்டு சாலை விதிகளை உண்டாக்குவாங்க. எங்கிட்ட வேணாலும் போகலாம், இருந்தாலும் பாதுகாப்புக்காக என்ன செய்வாங்க? சேப்பு லைட்டு போட்டால் நெல், மஞ்சள் லைட்டு போட்டால் நல்லா ஸ்டடி ஆகிக்க, பச்சை லைட்டு போட்டால் ஓடு, இப்படின்லாம் இதெல்லாம் மனுஷன் போடுற சட்டம் தானே. இப்படியான தலைவர்கள் சட்டம் போட்டாங்கன்னா கட்டுப்பட்டு நடங்க. கட்டுப்படுதல் முக்கியம். இதெல்லாம் தீனு குறிக்கிறது அல்ல என்பதை அதை காட்டுதா இல்லையா? அதுக்கு பிறகு தான் வருது ஃபைன்னஹு மை யஷ் மின்கும், ஆஷன்னா வாழ்ந்தான், யஷுலேருந்து யஷ் மண் வந்ததுனால, மண் யஷ் மின்கும், உங்களில் யார் வாழ்கிறாரோ, பாதி எனக்கு பிறகு, ஃபஸயரா அவர் காண்பார், இஹ்திலாஃபன் கசீரா, நிறைய இஹ்திலாஃபை முரண்பாட்டை காண்பார். அப்படி காணும் பொழுது ஃபலைக்கும் பி சுன்னத்தி, நீங்கள் என் சுன்னத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், ஒ சுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன், நேர்வழி பெற்ற என்னுடைய குலஃபாக்களுடைய இதை பின்பற்றுங்கள் என்று சொல்லிட்டு
அடுத்த எச்சரிக்கை ஒய்யாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன் முஹதசாத்தில் உமூர் குலஃபாக்களுக்கு நீங்கள் பின்பற்றலாம். எது வரைக்கும் பின்பற்றலாம்? என் சுன்னத்துக்கு ஒத்து இருந்தால் தான் பின்பற்றலாம். இது எதுக்கு எச்சரிக்கிறாங்க? குலஃபாக்களை பின்பற்றுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு எச்சரிக்கை எப்படி வருது தெரியுமா? ஒய்யாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன் முஹதசாத்தில் உமூர் புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்களை விட்டு எச்சரிக்கிறேன். இப்போ இன்ன குல்ல முஹதசத்தின் பிதா புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் பிதாத்து. ஒவ்வொன்றும்னா குலஃபாக்கள் உண்டாக்குனாலும் சரிதான். இப்போ இன்ன குல்ல முஹதசத்தின் பிதா புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் பிதாத்து அனாச்சாரம். குல்ல பிதாத்தின் லலாலா ஒவ்வொரு அனாச்சாரம் வழிகேடு. அப்போ குலஃபாக்கள் சுன்னத்தை பின்பற்றுங்க. ஆனால் புதுசாக உண்டாக்குனதை விட்டு எச்சரிக்கிறேன். புதுசாக உண்டாக்க அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ அந்த குலஃபாக்கள் என் வழியில் உள்ளதை அவங்க செயல்படுத்தினா தான் நீங்கள் ஏற்றுக்கணுமே தவிர அவங்களா உன்னை புதுசாக உண்டாக்கிட்டாங்கன்னு சொன்னால் புதுசாக உண்டாக்குனது பூரா பிதத்துன்னு ஆயிடுச்சு. பிதத்து பூரா வழிகேடுன்னு ஆயிடுச்சு. இந்த எச்சரிக்கையோடு சேர்த்து ஏன் சொல்கிறாங்க? குலஃபாக்களுக்கு அதிகாரம் இல்லைங்கிறது தான் சொல்கிறாங்க. குலஃபாக்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அப்போ இதே இப்னு மாஜாவில் இதே ஹதீஸ் வரும்போது இதே ஹதீஸ் தான். இதில் ஒருமை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது ஈயாக்கும் அலைக்கும் சுன்னத்தி சொல்லிட்டாங்களா, சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஈயாக்கும் ஒரு அதே தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதே ஹதீஸ் இன்னொரு அறிவிப்பில் வருது. இதே ஹதீஸ் இந்த வாசகம் தான் வேறு வேறு விஷயங்களை சேர்த்துன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க கால தரக்துக்கும் உங்களை நான் விட்டு செல்கிறேன். அலல் பைலாயி வெள்ளையான மார்க்கத்தின் மீது விட்டு செல்கிறேன். பைலான வெண்மையான மார்க்கத்தில் உங்களை விட்டு செல்கிறேன். எப்படிப்பட்ட வெண்மை என்றால் லைலுஹா கனஹாரிஹா அந்த மார்க்கத்தில் இரவும் கூட பகலை போல. அப்போ இரவும் கூட பளிச்சுன்னு லைட் போட்டு வச்ச மாதிரி இருக்குது. இரவு தான், இரவுலையும் 1000 லைட் பல்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும்போது தப்பான முடிவு எடுக்க மாட்டோம்ல. பாம்பும் தெரியும், பள்ளியும் தெரியும், எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம்ல. அப்படியான வெளிச்சத்தில் உங்களை விட்டுருக்கிறேன். அப்போ எவருடைய தயவும் தேவையில்லைன்னு அர்த்தம். அது தரக்துக்கும் உங்களை நான் விட்டிருக்கிறேன். அலல் பைலாயி வெண்மையான மார்க்கத்தில் விட்டிருக்கிறேன். அந்த வெண்மை எப்படிப்பட்ட வெண்மை என்று கேட்டால் லைலுஹா அதனுடைய இரவும் நஹாரிஹா அதனுடைய பகலை போன்றதாகும். லா யஸீகு அன்ஹா பாதி இல்லா ஹாலிகுன் நாசமாக போகக்கூடியவனை தவிர யாரும் எனக்கு பிறகு வழி தவற மாட்டான். வழி தவறி தான் ஆவேன்னு முடிவு எடுத்துக்கிட்டோம், வழி தவறிடுவான். மற்றவங்களாம் வழி தவற மாட்டார்கள். அவ்வளோ பளிச்சென்று நான் நினைஞ்சிருக்கிறேன், உங்களை விட்டுட்டு போகிறேன், குழப்பம் இல்லாமல் விட்டுட்டு போகிறேன்ட்டாங்க. அப்போ என் சுன்னத்து தெளிவாக இருக்குன்ட்டாங்க. ஃபமை யாயிஷ் மின்கும் உங்களில் யார் வாழ்கிறாரோ ஃபசையரா இஹ்திலாஃபன் கதீரா அவர் அதிகமான இஹ்திலாஃபுகளை முரண்பாடுகளை காண்பார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் ஃபலைக்கும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் பிமா அரஃப்தும் மின் சுன்னத்தி என் சுன்னத்திலிருந்து எதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களோ சுன்னத்தில் குலபாய் ராஷிதினல் மஹதியின் நேர்வழி பெற்ற குலபாக்களுடைய சுன்னத்திலிருந்து எதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களோ அதை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். வாழைக்கும் உங்களுக்கு நான் வலியுறுத்துகிறேன் பித்தாத்தி கட்டுப்பட்டு நடக்கும்படி ஒயின் அபுதன் ஹபஷியன் அந்த ஹலீஃபா எந்த ஹலீஃபாவை சொல்கிறோனோ அந்த ஹலீஃபா அபுதன் ஹபஷியன் ஹபஷி அடிமையாக இருந்தாலும் கட்டுப்படுங்கள். அப்போ ஹலீஃபாக்களுக்கு கட்டுப்படுங்கள்னு சொல்லிட்டு இவங்க குலஃபாய ராசினி இவங்களாம் 4 பேர்னு சொல்லிக்கிட்டாங்களே அந்த அர்த்தத்தில் சொல்லலை ரசூலுல்லாஹ். 4 பேரை சொல்லியிருந்தாங்கன்னா 4 பேரில் யாரும் அபுது வரல, ஹபஷி அடிமை யாரும் 4 பேரில் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள்னு சொன்னது யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு கியாமத் நாள் வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சியில் யாரெல்லாம் கலீஃபா வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடங்க. ஒயின் அபுதன் ஹபஷியன் அவர் ஹபஷி அடிமையாக இருந்தாலும் சரியே. அப்போ ஹபஷி அடிமையாக இருந்தாலும் நீங்கள் பின்பற்றி கட்டுப்படுங்கள் என்று சொல்வது 4 கலீஃபான்றதுக்கு அர்த்தத்தை விளக்குது. அவங்களுக்கு 4ன்னு நம்பர் போட்டால் வந்திருக்குது. சுன்னத்தில் குலபாய் ராஷிதீன் நேர்வழி பெற்ற குலபாக்கள், நேர்வழி பெற்ற குலபாக்கள் பின்னாடி வருவாங்க, அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடங்க. அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது இந்த 4 கலீஃபா தான் அவங்க சொல்கிற அர்த்தம் தப்பு.
இதில் நமக்கு விளங்கிடுது. எதில் விளங்குது? வாழைக்கும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் தாத்தி, கட்டுப்படுதலை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். தாத்துனா கட்டுப்படுதல். யார் கட்டுப்படுதல்? ஒயின் அபுதன் ஹபஷியன், ஹபஷி அடிமையாக இருந்தாலும் கட்டுப்படுறதை நீங்கள் என்ன செய்யுங்க, பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ இன்னமல் மூமினும், மூமின் என்பவன் எப்படி இருக்க வேண்டுமென்றால் கல் ஜமலில் அனிஃபி, கடிவாளம் போடப்பட்ட குதிரை மாதிரி இருக்கணும். ஹைஸ்மா கீத, எந்த பக்கம் இழுக்கப்பட்டாலும் இன்காதது கட்டுப்படும். மூக்கணாங்கயிறு போடாத மாட்டை இழுத்துக்கிட்டு போக முடியாது. மூக்கணாங்கயிறு போட்டாங்கன்னு வைங்க, போட மாட்டை நம்ம இழுக்கிறதுக்குலாம் மூக்கு வலிக்கும். இல்லாட்டி இழுத்தோன்னே வேறு மாதிரி போணுச்சா ஒரு இழுப்பு இழுத்தோம்னா மூக்குக்கு வலிக்கும், அது உடனே கட்டுப்பட்டுரும். ஒரு மூமின் எப்படி இருக்கணும் என்று கேட்டால் தலதரிசி மாதிரி நடக்கக்கூடாது. ஒரு ஒட்டகத்தை மூக்கணாங்கயிறு போடப்பட்ட ஒட்டகம் மாதிரி அவன் இருக்கணும். ஹைஸ்மா கீத, அது எப்போலாம் கட்டுப்படுத்தப்படுகிறாரோ அப்போலாம் இன்காத கட்டுப்பட்டு விடுவார். அது அப்போ ரசூலுல்லாஹ் இது எதுக்கு சொல்கிறாங்க? ஆட்சி அதிகாரிகளுக்கு புரட்சி பண்ணி கஷ்டப்பட்டு உண்டாக்கின இஸ்லாமிய அரசை கெடுத்துடாமல் முன்ன பின்ன அவங்க நடந்தாலும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்க. விளங்குதா? அடிமை ஹபீசனி அடிமை தலைமையில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரசாங்கம் அமைஞ்சாலும் கட்டுப்பட்டு நடங்க என்று சொல்வது அரசு சார்ந்த விஷயங்களுக்கு உள்ளதா, தீனுக்கு உள்ளதா? புதுசாக ஒரு தொழுகையை பார்த்து நோன்பு எதாவது உண்டாக்க முடியுமா அவருக்கு? அந்த அர்த்தத்தில் வருமா? அப்போ 4 கலீஃபாக்கள்ங்கிறது இங்கே வரவே கிடையாது. நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள்னு வருது. நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் யார்? அவங்க ஹபீஸினி அடிமையாக கூட இருப்பாங்க. அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்க்கு பிறகு அனைத்து ஆட்சியாளர்களையும் எடுத்துக்கொள்ளும். அதுக்கு பிறகு எப்படி முடிக்கிறாங்க? ஒரு மூமின் எப்படி இருக்கணும்னு கேட்டால் கட்டுப்பட்டு நடக்கிற தன்மை அவன்கிட்ட இருக்கணும். தலதரிச்ச மாதிரி நடக்கக்கூடாது. அதையும் சேர்த்து இதில் வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு உள்ளது? ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ளது தானே. இந்த ஹதீஸில் இப்படி இருக்குது. அப்போ இந்த குலஃபாய ராஷிதீன் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டால் 4 கலீஃபாக்கள் என்று ஹதீஸில் வரல. ஆனால் குலஃபாங்கிற வார்த்தையை நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால் அதிக நம்பர்களை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு புகாரியில் 3455வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கானத்து பனு இஸ்ராயீல, இஸ்ரவேல் மக்கள், தசூசுஹுமுல் அம்பியாவு, நபிமார்கள் அவர்களை வழி நடத்துவார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு நபிமார்கள் தான் வழிகாட்டியாக இருப்பாங்க. குல்லமா ஹலக்க நபியுன், ஒரு நபி மரணித்த பொழுது ஹலஃபஹு நபியுன், இன்னொரு நபி அவர் இடத்திற்கு வந்து விடுவார். ஒயின்னஹு லா நபிய பாதி, ஆனால் எனக்கு பிறகு நபிங்கிறது கிடையாது. ஒச யகூனு ஹுலஃபாவு, எனக்கு பிறகு ஹுலஃபாக்கள் தான் வருவார்கள். ஃபயக்சுரூன், மிக அதிகமாகவும் வருவார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் ஹலீஃபாவுக்கு என்ன அர்த்தம் செய்கிறா? ஹலீஃபாவுக்கு லிமிட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டால், பனி இஸ்ராயல்களுக்கு ஒரு நபி மூத்தா போனால் நபி தான் தலைவராக வருவார், இன்னொரு நபி நியமிச்சிருவான். அவர் மூத்தா போனால் 2க்கும் தலைவர் அவர் தான், ஆட்சிக்கும் தலைவர் மார்க்கும் தலைவராக ஒருத்தர் தான் இருப்பார். ஆனால் எனக்கு பிறகு நபி இல்லாததுனால என்ன நடக்கும்னா, இன்னஹு லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபி கிடையாது. ஒசைய கூணு குலஃபாவு, குலஃபாக்கள் ஏற்படுவார்கள். எத்தனை பேர்? இப்போ எக்ஸுருன, அவங்க கசீர் அதிகமாக இருப்பார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்க்கு பிறகு ஹலீஃபாக்கள்ங்கிறது நபி இல்லாததுனால எனக்கு பிறகு மக்களை வழிநடத்துவதற்கு நிறைய குலஃபாக்கள் வருவார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க, ஃபமா தஅமுருனா, அப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன ஆணையிடுகிறீர்கள் சொன்னோன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபூண்டா நிறைவேற்றுங்கள். வஃபாவிலிருந்து, சரியா, வஃபா எஃபிலிருந்து ஃபூ, அப்போ ஃபூண்டா நிறைவேற்றுங்கள். பி பைஅத்தில் அவ்வளி ஃபல் அவ்வளி, முதலாவது ஆளுடைய பையத்தை, அப்புறம் அடுத்த பையத்தை நிறைவேற்றிக்கிட்ட வாங்க. அதாவது ஒருத்தர் இறந்தவுடனே அடுத்த ஆளுக்கு பையத்து பண்ணுங்க. ஆழ்த்துகும் ஹக்ககும், அவங்களுடைய ஹக்கை அவங்களுக்கு கொடுத்துருங்க. தலைவர்களுக்கு கட்டுப்படுறது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மார்க்கத்துக்கு இது சம்மந்தம் கிடையாது. ஃபைன்னல்லாஹ சாயிலுகும், அல்லாஹ் அவர்களை விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்மஸ்தராகும், அவங்க எப்படி வழி நடத்தினார்கள் நிர்வகித்தார்கள் என்பதை அல்லாஹ் விசாரிப்பான். அதனால் நீங்கள் அவங்களுக்கு உரிய ஹக்கை கொடுத்துருங்க. அவங்க தப்பாக வழி நடத்தினாலும் நீங்கள் புரட்சி பண்ணிடாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹ்க்கு பிறகு ஹலீஃபாக்கள் வருவார்கள் என்று சொல்கிறது.
நிறைய வருவார்கள்னு சொல்லப்போ 4 ஆகுமா? நிறைய வருவார்கள்னு அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அதை ஒரு மனசில் வச்சுக்கிறங்க. அடுத்து நிறையங்கிறது எவ்வளவு என்று கேட்டால் அதையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. புகாரியில் 7222வது ஹதீஸில் வருகிறது, யக்கூனு இஸ்னாஷர அமீரன், 12 அமீர்கள் உருவாவார்கள். அமீர் தானே வருது, ஹலீஃபான்னு வரலையே அப்படின்னு சொன்னேன். அமீரன் குல்லுஹுமின் குறைஷ், எல்லாரும் குறைஷிகளாக இருப்பார்கள். எனக்கு பிறகு 12 அமீர் வருவார்கள், எல்லாரும் குறைஷிகளாக இருப்பார்கள்ன்ற சொல்கிறாங்க. 12 அமீர்னு சொல்லிட்டாங்களா? அமீருங்கிற வார்த்தை தானே வந்திருக்கு, ஹலீஃபான்னு வரலையென்று ஒருத்தரை கேள்வி கேட்கலாம். முஸ்லீமில் உள்ள அறிவிப்பில் ஹலீஃபாண்டா வந்துருச்சு. இது முஸ்லீம் அறிவிப்பு. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இன்ன ஹாதல் அம்ர, இந்த அதிகாரம் ஆட்சி என்பது லா எண்கலை முடிவுக்கு வராது, ஹத்தா எம்லிய ஃபீஹிம் இஸ்னாஷர ஹலீஃபா, அவங்களில் ஒரு 12 ஹலீஃபாக்கள் வர்ற வரைக்கும் இது முற்று பெறாது. எனக்கு பிறகு 12 ஹலீஃபாக்கள் வரிசையாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் இந்த ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வராது சொல்லிட்டு குல்லுஹுமின் குறைஷ், அந்த 12 குறைஷியாக இருப்பாங்கன்ற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க குலஃபாய ராஷிதனை பின்பற்ற சொல்லிட்டாங்கல்ல. சரி, குலஃபாண்டா எத்தனை பேர்? 4 பேர் கிடையாது, நிறைய வருவாங்கன்ட்டாங்க. இந்த ஹதீஸில் 12 பேர் வருவாங்கன்ட்டாங்க. 12 கலீஃபாக்கள் வருவான்ருக்குறாங்க. 12 பேருக்கு கட்டுப்படணும். சரியா? அதே மாதிரி முஸ்லீமில் வருது, அது 12 பேர். சரி, இப்போ 12 கலீஃபாக்கள்னு வரும் பொழுது அந்த 12 கலீஃபாக்களை பின்பற்ற சொல்லி இந்த ஹதீஸில் வருது. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு ஒரு 12 கலீஃபாக்கள் வந்தாங்கல்ல, அந்த 12ல் மிக சில ஒரு பாதி பேர் தான் ஒழுங்காக நடந்தவங்க, பாதி பேர் ஒழுங்காக நடக்காத ஆளுங்க. 4 கலீஃபாக்கள் ஓகே, உமர் இப்னு அப்துல் அசீஸு ஓகே கண்ணு நடந்திருக்காரு. பாக்கி உள்ள ஆட்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் அந்த கலீஃபாக்களை வந்தவங்கள்லாம் ரொம்ப இஷ்டத்துக்கு ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள மார்க்கத்துக்கு முன்னோடியாக எடுத்துக்கிறவே முடியாது. ரொம்ப கெட்ட பழக்கங்கள்லாம் எல்லாம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். 12ல் இந்த 12 பேர் வரிசை ரசூலுல்லாஹ்வில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 பேரை எண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 12 பேரில் 5-6 பேரை தவிர பாக்கி எல்லாருமே மோசமான தலைவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டுப்பட சொல்கிறாங்கண்டா மார்க்கத்திலையா இருக்கு? அவன் மார்க்கத்தை பேணாதவன்ட்டு போய் மார்க்கத்தை கட்டுப்பட முடியுமா? நிர்வாகத்தை கட்டுப்படு. உடைஞ்சிடும், அரசாங்கம் உடைஞ்சால் அழிச்சிட்டு போயிடுவாங்க. நமக்குன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் உண்டாக இருக்கும்போது என்ன செய்யுங்க, கொஞ்சம் முன்னப்பட இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்ட்டு அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு ஆட்சி உண்டாகிறது சின்ன விஷயம் கிடையாது. அதனால ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்கன்னா கட்டுப்பட சொன்னாங்க. இப்போ இந்த கட்டுப்பட சொன்னுடைய அர்த்தம் நமக்கு வழங்குதா? கட்டுப்பட அந்த குலஃபாய ராஷிதன் கட்டுப்படணும். எதில் கட்டுப்படணும்? நிர்வாகத்தில் கட்டுப்படணும். அதுலேயும் மார்க்கத்துக்கு முரணானது சொன்னால் கட்டுப்படக்கூடாது. அந்த கலீஃபாக்கள் எவ்வளோ பேர் வருவாங்க? நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர்னா எத்தனை பேர் வருவாங்க? 12 பேர் வருவாங்க. அப்போ 12 பேர் வந்தாலும் என்ன செய்யணும்? 12 பேரும் கட்டுப்பட்டு நடங்கங்கிறாங்க. அப்போ அந்த 12 பேரும் பின்பற்றத்தக்கவர்களான்னு கேட்டால் ரொம்ப ஒஸ்ட்டு, நம்மளோட மோசமான ஆளுக்களாக இருந்திருக்கிறாங்க. பாதி பேர் தான் பின்பற்றத்தக்கவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ பின்பற்றத்தக்கவர்களாக இல்லாதவங்களும் அதில் அடங்கி இருக்கும் பொழுது அவங்கள பின்பற்ற ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கு? சொல்லித்தான் இருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கு? நிர்வாகத்தை கட்டுப்படுங்கள் என்பதாக தான் இருக்கும். அப்போ நிர்வாக விஷயத்தில் கலீஃபாக்களுடைய பேச்சு கட்டு நடங்குங்கிற அர்த்தம் தான் அதுக்கு இருக்கே தவிர, அதனால தான் இதை பேசுகிற ஹதீஸ்லேயே அபிசினி அடிமையாக இருந்தாலும்னு சொல்கிறாங்க. அப்போ நிர்வாக விஷயம் நல்லா விளங்குறது. அந்த ஹதீஸில் என்ன வருது? கலீஃபாக்களை பேசுகிற அந்த ஹதீஸ்லேயே விதத்தை உண்டாக்கிறாதீங்க, நரகத்தில் சேர்த்துரும்னு வருது. அப்போ அந்த கலீஃபாக்களுக்கு விதத்தை உண்டாக்க முடியாது. எதை உண்டாக்க முடியும்? உலகத்துக்கு நிர்வாக சட்டங்களை உண்டாக்க முடியும். மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகளை அவங்களுக்கு உண்டாக்க முடியாது. இந்த ஒரு கண்டிஷன்லாம் போடுறாங்க. அது மாத்திரம் மார்க்கத்தில் இதை உண்டாக்குறவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. ஏன்னு கேட்டால் இரவும் பகலை போல பளீரென்று பிரகாசிக்கக்கூடிய மார்க்கத்தை நான் தந்திருக்கிறேங்கிறாங்க. இரவும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும் என்று சொன்னால் அப்போ இப்போ இன்னொரு ஆள் நமக்கு என்ன தேவை? வகி மட்டுமே போதுமே. இவ்வளவு விஷயத்தையும் போட்டு நல்லா ஆப்பு வச்சுட்டு தான் இறுக்கிட்டு தான் குலஃபாய ராஷிதீன்களை பின்பற்றுங்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் நிர்வாகத்தில் நீங்கள் பின்பற்றுங்கள்னு அர்த்தம் வருமே தவிர அவங்க மார்க்கம்னு சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கன்ட்டு ஆகாது. அவங்களுக்கு வகி வரல. அதனால் இந்த ஹதீஸு அதை பற்றி பேசவே இல்லை.
அதை பற்றி பேசுதுன்னா அவங்க என்ன செய்யணும், இந்த 12 கலீஃபாவுக்கு உள்ளது பதில் சொல்லணும். அவங்க அந்த 12 கலீஃபாக்கள் ஒழுங்கான ஆட்களாக இருந்தாங்கன்னு பதில் சொல்லணும். ஒழுங்கான ஆட்களாக இல்லாமல் இருக்கும்போது அவங்கள ஃபாலோ பண்ண சொன்னது எதில்? அது பொய்யும் இல்லை, ஹதீஸ் சரியான ஹதீஸ், புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய சரியான ஹதீஸ் தான். அவங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க என்று சொன்னது எதில்? கண்டிப்பாக தீனாக இருக்க முடியாது. அவங்க தண்ணியெலாம் அடிச்சிருக்கானோ சில பேர். அப்போ அந்த மன்னர்கள் நீங்கள் தண்ணி அடிப்பீங்களா? ஃபாலோ பண்ண முடியுமா? ஃபாலோ பண்ணுவதற்கு உள்ள தகுதி இல்லாதவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்ததுனால ரசூலுல்லாஹ் சொன்னது எதுக்குன்னு கேட்டால், ஆட்சி கட்டுப்படுங்க, அதிகாரத்துக்கு கட்டுப்படுங்க, ஒட்டச்சிக்கிட்டு சமுதாயத்தை ஒட்டச்சிக்கிட்டு போயிடாதீங்க. அதுக்கு சொன்ன ஹதீஸை கொண்டாந்து வச்சுக்கிட்டு குலபாய ராசியர்கள் நாங்களும் பின்பற்ற போகிறோம், வகியை விட்டு மக்களை அப்புறப்படுத்துவதற்கு கொண்டாந்து போடுறாங்க. அது வகியை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அது விதத்தை உண்டாக்கிறாதீங்க, நான் தெளிவாக விட்டுட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த மார்க்கம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு குலபாய ராஜனுங்கிற வார்த்தையை வச்சு விளையாட்டு விஞ்சாலம் பண்ணி என்ன செய்கிறாங்க, நாங்கள் ரசூலை விட மற்றவங்களையும் பின்பற்றுவோம் என்று அவங்க சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அது சரியான வாதம் கிடையாது. இன்னும் அவங்க என்னென்ன வாதங்கள்லாம் வைப்பாங்க அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அவங்களோட வாதங்களை பூரா பார்க்கணும். குர்ஆன் ஹதீஸ் தவிர மற்றதெல்லாம் ஆதாரம்னு சொல்லக்கூடியவங்க என்னென்ன வாதங்களை கொண்டாந்து வைப்பாங்களோ அத்தனை வாதத்திற்கும் அதற்கான பதிலை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.